உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்தும் விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை என்கின்ற மக்கள் தொலைக்காட்சியினுடைய காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் இருதய நோய் வராமல் இருதயத்தை காப்பது எப்படி, இருதயத்தில் பிணி என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் என்ன செய்ய வேண்டும், இருதயத்தில் பிணி என்று சொல்ல உடனே நாம் உடனே ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது என்று பயந்து போகிறோம். அது நாம் தேவையில்லாமல் பயப்படுகிற பயம். இருதயம் நெஞ்சிலே ஒரு வலி வருகிறது என்றால் அது நமக்கு அறிவிக்கிறது, நான் கொஞ்சம் சிரமப்படுகிறேன், என்னை கொஞ்சம் கவனின்னு சொல்லுது, அவ்வளவுதான். உடனே ஹார்ட் அட்டாக், உடனே பைபாஸ் பண்ண வேண்டும், உடனே ஸ்டென்ட் வைக்க வேண்டும். பைபாஸ் பண்ணக்கூடாது, ஸ்டென்ட் வைக்கக்கூடாது என்பது எனது கருத்தே அல்ல. அது எப்பொழுது தேவை, யாருக்கு தேவை என்பது அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் மருத்துவர்கள். நம்முடைய மருத்துவ பரிசோதனையுடைய முடிவுகளை நாமும் பார்க்க வேண்டும். ஒரு 40 விழுக்காடு 80 விழுக்காடு அடைப்பு இருக்கிறது, 2-3 குழாய்கள் இருக்கிறது, டபுள் வெசல் டிசீஸ் அல்ல ட்ரிபிள் வெசல் டிசீஸ் என்று மருத்துவர் சொல்லுகிறார். எந்த அறிகுறிகளும் நமக்கு இல்லை, நன்றாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, உடனே பைபாஸ் செய்ய வேண்டும், உடனே ஸ்டென்ட் வைக்க வேண்டும், இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லப்படுகிறது. காரணம், நம் உயிர் மீது அவர்கள் கொண்டிருக்கிற அக்கறை. ஒரு உயிர் போய்விடக்கூடாது என்பதனாலே அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள். அதை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அது நமக்கு தேவையா என்ற கேள்வி நாம் கேட்டு அதற்கு மாற்று என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்குரிய மருத்துவத்தை பார்க்க வேண்டும். ஒரு மூலிகை, சித்தர்கள் எத்தனையோ தாவரங்கள் இருக்கிற போது ஏன் ஒரு குறிப்பிட்ட மூலிகை இருதயத்துக்கு சொல்லுகிறார்? இருதய நோய் திடீர்னு வந்துவிடுதா? இல்லையா, அது நெடுநாளாக உன்னுள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது. ஒரு 40 வயதுக்கு மேலே இருப்பவர் யாரை போய் ஆஞ்சியோ பண்ணாலும் அவருக்கு ஒரு 20% 30% எங்காவது ஒரு அடைப்பு இருக்கும். எப்படி நரை வருகிறதோ, எப்படி திசுக்களில் சுருக்கம் வருகிறதோ, அப்படி இத்தகைய மாற்றங்கள் இயற்கை. இந்த சிறு மாற்றங்கள் வந்தவுடனேயே அதை எப்படி திருப்புவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மாறாக அந்த நிலையிலே போய் அதற்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு எடுப்பது என்றால் அதை பற்றி நான் ஏதும் சொல்லுவதற்கில்லை. பாண்டகற்றும் மெய்யிற்படரும் குட்ட நோய் நீக்கும் நீண்ட இருதய நோய் நீக்கிவிடும் தாண்டதப்பை முன்னே அகற்றிவிடும் மூவா தலை சுருளி என்னே உலகின் இசை தெரிய சொல்லுகிறார். இருதய நோய் என்ற சொல்லை கையாடுகிறார். அவங்களுக்கு தெரியலையா? இருதயம் தெரியாதா? இருதய நோய்னா என்னன்னு தெரியாதா? அது இருதய நோய்னா நாம தான் வகைப்படுத்தி சொல்லுகிறோம். இஸ்கீமிக் ஹார்ட், இருதயத்தில் ரத்த ஓட்டம் குறைந்து விட்டது. ஹார்ட் ஃபெயிலியூர், இருதயத்தினுடைய இயக்கம் சோர்ந்து விட்டது. கார்டியாக் பிளாக், இருதயத்தில் இரத்த குழாய்கள் அடைத்து இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிற வால்வுகள் சரியாக செயல்படவில்லை. இப்படி வகைப்படுத்துகிறோமே, இதை எல்லாவற்றையும் சேர்த்து சித்தர்கள் ஒரு வகையிலே கொண்டு வந்தார்கள், இருதய நோய். அதனால் இத்தனை வகைப்படுத்தியது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. அத்தனை வகைப்படுத்தியதற்கும் ஒரு மருந்தை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். பாண்டு அகற்றும். பாண்டு உடலில் நீர் கோர்த்து கொண்டு குழுப்ப கொண்ட மாதிரி இருக்கிற உடல், சோகை போட்டு இருக்கிற உடல், பாண்டு நோய். பாண்டகற்றும் மெய்யிற்படரும் குட்ட நோய் விலக்கும். குட்டம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று விரல்கள் அழுகி குறுகி போகிற தொழுநோயைத்தான் நம்ம குட்ட நோய் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். குட்டம் என்பது சருமத்திலே வருகிற நோயை குறிக்கிற சொல் குஷ்டம். அழகை குறைக்கிற, அழகை சிதைக்கிற.
இப்போ வெண்குஷ்டத்தில் புண்ணா வருது, வெண்குஷ்டத்தில் ஏதாவது விரல்கள் குறைந்தா போகுது, எதுவுமே இல்லையே. ஆனால் என்ன ஆகிறது, அந்த நிறமிகள் அத்து போவதனாலே அந்த தோலிலே படருகிற அந்த நோய் ஒரு விகாரமான தோற்றத்தை தருகிறது. ஆகையினால அதை வெண்குட்டம் என்று சொன்னார்கள். குஷ்டம்னா அது வெண் தொழுநோய் அல்ல. அது மாதிரி மெய்யிற் படரும் குட்ட நோய் விலக்கும். மெய்யிலே படர்கிற குட்ட நோய், அது என்ன குட்ட நோயா, இரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு குறைந்து போவதனாலே சருமத்திலே வருகிற வெண் நோய், படருகிற சருமத்திலே வருகிற படருகிற ஒரு பிணி, அதை சொல்றான் மெய்யிற் படரும் குட்ட நோய் விலக்கும். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். நீண்ட இருதய நோய் நீக்கிவிடும். நீண்ட நெடுநாளாக உன்னுள்ளே உனக்கு தெரியாமலேயே வளர்ந்து கொண்டிருந்த நீண்ட இருதய நோய் நீக்கிவிடும். தாண்டதப்பை முன்னே விலக்கிவிடும். தாண்டதப்பை ஒரு நோய் வேறொரு நோயின் காரணமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்துமையானால் அதை தாண்டதப்பை என்று சொல்லுவார்கள். அப்படி இன்னொரு நோயின் காரணத்தினால் உடல் வருகிற நோயை இதை முன்னே விலக்கிவிடும். மூவா தலைச்சுருளி, முதுமையே அறியாத தலைச்சுருளி, எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத தலைச்சுருளி. தலைச்சுருளி என்பது ஈஸ்வர முறைக்கு இன்னொரு பெயர். இந்த தலைச்சுருளி இருக்கிறதே இவைகளெல்லாம் போக்கும். என்னே உலகின் இசை என்று இதை உலகத்திலே இசை சொல், உலக மக்களுக்கெல்லாம் சொல் என்று தேரையர் சொன்னார். உலக மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிற வாய்ப்பை ஊடகங்கள் தந்திருக்கின்றன. சின்ன திரை மூலமாக, ஊடகங்களின் மூலமாக, புலனங்களின் மூலமாக நான் உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.